அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராயபக்ஷ பயன்படுத்திய ரகசிய அறை குருநாகலில் பரபரப்பு. மஹிந்த ராயபக்ஷவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு ஆபத்து. யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் படிப்புறக்கணிப்பு. என்னை கொல்ல முயன்ற கோட்டபாய ஸ்ரீதரன் அதிர்ச்சி குற்றச்சாட்டு. 1600 கிலோ பீடி இலைகள் பறிமுதல். மஹிந்தவின் சகாக்கு விளக்க மறியல். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் விசாரணைகள் ஆரம்பம். சிறையில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள ஹசப தேரர். கொழும்பில் பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் புதுவகை முயற்சி. யாழில் கழிவுநீர் அகற்றல் விவகாரத்தில் ஒருவர் மீது சட்ட நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபலமான விகாரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷ பயன்படுத்திய அதிசொகுசு அறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காணொளிகள் இணையதளங்களிலும் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த அறை தொடர்பில் பௌத்த தேரர் ஒருவர் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, குறித்த அறையில் மஹிந்த ராயபக்ஷ இரவு தங்கியதில்லை எனவும், ஆனால் அவசரமாக வந்து பல மணி நேரம் இருப்பார் எனவும், அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவித்த பின்னர் நாங்கள் தான் சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராயபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற 2005ஆம் ஆண்டு முதல் அவரது பதவிக்காலம் முடியும் வரை பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளினதும் சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானம் குறித்த விசாரணை நடத்துமாறு குறித்த முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு ஒன்று இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அனுர தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷ உள்ளிட்ட தரப்பினர் மீது நிதி மோசடி செய்ததாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தாலும் அவருக்கு கீழ் மற்றும் அவரை சூழ்ந்திருந்த அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்த கவனம் செலுத்தாமல் அமைதியான போக்கை கடைபிடிப்பதாக குறித்த சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் முக்கியஸ்தரான அசேல சம்பத், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷ காலத்தில் பணியாற்றிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரம்பற்ற சொத்துக்கள் குறித்த தகவல்களை ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடு தழுவிய ரீதியில் அரச மருத்துவ அதிகாரிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை நிபுணர்களும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை 8 மணி முதல் 48 மணித்தியால பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் வைத்தியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நிறைவேற்ற தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த பணிப்புறக்கணிப்பு இடம்பெற்று வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவு இயங்கவில்லை. அதனால் தொலைதூரங்களிலிருந்து வருகை தந்த நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு திரும்பிச் சென்றுள்ளனர். 2011ஆம் ஆண்டு தனது இராணுவ குழுவை வைத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ஷ தன் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன், நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர் தயாஸ்ரீ ஜயசேகர முன்வைத்த பிரேரணைக்கு பதில் வழங்கும் போதே இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த சம்பவத்தில் நான் நூலிழையில் உயிர் தப்பியிருந்தேன். அதேபோல 2013ஆம் ஆண்டு எனது காரியாலயத்திற்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்ட இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் MP சந்திரகுமார் உள்ளிட்டோர் அப்போது தவிசாளராக இருந்த வேளமாதுலனை கைது செய்து 13 மாதங்கள் சிறையில் அடைத்திருந்தனர். யார் இதனை பற்றி கதைத்தார்கள்?
அதே ஆண்டு மே மாதம் அளவில் கிட்டத்தட்ட 500 பேர் வருகை தந்த எமது அலுவலகத்தை தாக்கினார்கள். அப்போது ஏன் தயாஸ்ரீ, சாமர சம்பத், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர் கதைக்கவில்லை? ஏன் இவர்கள் தற்போது ஸ்ரீதரனை இலக்கு வைத்துள்ளனர்? ஏதோ ஒரு வகையில் தன்னை அரசியலிலிருந்து அனுப்புவதே இவர்களின் இலக்காக உள்ளது என்றார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானிக்கு அருகிலுள்ள சல்லித்தோப்பு கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக படகில் ஏற்றப்பட்ட 1600 கிலோ பீடி இலைகள் மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு இது தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் மற்றும் படகும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த கடற்கரை பகுதியிலிருந்து தனுஷ்கோடி கடல் வழியாக கஞ்சா, சமையல் மஞ்சள், பீடி இலைகள், ஐஸ் போதைப் பொருள், கடல் அட்டை, ஹெரோயின் ஆகியவை பெருமளவில் கடத்தப்பட்டு வருகின்றன. இதனை தடுப்பதற்காக கடற்படையினர், மரைன் போலீசார் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் அனுஷ பெல்பிட்ட எதிர்வரும் மாதம் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ரூபாய் 46 மில்லியன் பெறுமதியான பணத்தை பெற்றதற்கான மூலத்தை வெளியிட தவறியதற்காக அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆணையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி அவர் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 23(1) கீழ் மோசடியாக சொத்துக்களை சம்பாதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தகவலின்படி அனுஷ பெல்பிட்ட இன்று காலை ஆணைக்குழுவிற்கு வருகை தந்த ஆரம்ப வாக்குமூலங்களை வழங்கிய பின்னர் கைது செய்யப்பட்டார். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் இந்த ஆண்டுக்கான விசாரணை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. நேற்றைய தினம் வவுனியாவில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அலுவலகர்களுக்கான செயலமர்வு நீதியமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இன்று விசாரணைகளை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய கிளிநொச்சி பிராந்திய அலுவலகத்தில் கிடைக்கப்பட்ட 112 முறைப்பாடுகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுலந்த தலைமையில் மாவட்ட செயலக திறன்விருத்தி மண்டபத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கசப தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் பரவி வரும் வைரஸ் தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிங்கள அமைப்புகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த கூட்டமைப்பை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் இவ்விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் உள்ள ஹசப தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரை சந்திப்பதற்காக குறித்த உறுப்பினர் சென்றுள்ள நிலையில் அவர்கள் இவ்வாறு வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் கருத்து தெரிவித்த குறித்த உறுப்பினர் ஹசப தேரர் மிகவும் சிரமத்துடன் நடப்பதாகவும் பேசும்போது கூட முன்போல் சுறுசுறுப்பாக இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். எந்தவொரு சிங்கள பௌத்தரின் இதயத்தையும் நொறுக்கும் அளவுக்கு தேரர் உள்ளிட்ட குழுவினர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 4 தேரர்கள் மற்றும் சிறையில் உள்ள மற்ற குழுவின் உடல் நலத்திற்கு அரசாங்கம், சிறை அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கல்கிசை பகுதியில் முச்சக்கர வண்டி சாரதியை மயக்கமடைய செய்து பெருந்தொகை பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு திருடப்பட்ட நகைகளில் 4 பவுண்ட் மதிப்புள்ள தங்க நெக்லஸ், 1 பவுண்ட் மதிப்புள்ள தங்க மோதிரம், 10,200 ரூபாய் பணம் ஆகியவை அடங்கும். கொழும்பில் முச்சக்கர வண்டி சாரதியிடம் பால் பேக்கெட் கொடுத்து மயக்கமடைய செய்து பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்த நபரை கைது செய்ய கல்கிசை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபர்கள் கொழும்பு ஆர்மர் தெரு பகுதியிலிருந்து முச்சக்கர வண்டியில் ஏறி கொழும்பு கோட்டை பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என கோரியுள்ளார்.
அதன்படி முச்சக்கர வண்டி சாரதி குறித்த பகுதிக்கு வந்தபோது சந்தேக நபர் அந்த இடத்திலிருந்து இறங்கி பின்னர் தனது மனைவி மற்றும் குழந்தைகள் மோதிர பகுதியில் இருப்பதாகவும் அவர்களை அழைத்து வரச் செல்ல வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதன்போது சந்தேக நபர் சாரதியிடம் உடைத்த பால் பேக்கெட்டை கொடுத்ததாகவும் அதை குடித்த பிறகு சந்தேக நபர் தனது குடும்பத்தினருடன் கடற்கரைக்கு செல்ல விரும்புவதாகவும் கூறியுள்ளார். இதன் பின்னர் சந்தேக நபரின் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் திரும்பி வரும்போது உணவெடுக்க வெள்ளவத்தைக்கு செல்ல வேண்டும் என்று கூறி வெள்ளவத்தை நோக்கி முச்சக்கர வண்டியில் சென்றதாக சாரதி போலீசாரிடம் கூறியுள்ளார். கடற்கரைக்கு வந்த சிறிது நேரத்திலேயே அவர் மயக்கமடைந்ததாகவும் சுயநினைவு திரும்பிய போது அவர் கழுபோவில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குடும்பத்தினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் களனி தியகமசாலை பட்டியா சந்தியை சேர்ந்த 63 வயதுடைய நபரே பாதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் 2 நாட்களுக்கு பிறகு முச்சக்கர வண்டி சாரதி களபோவில போதனா மருத்துவமனையில் வாக்குமூலம் அளித்ததாக கல்கிசை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் வீட்டு கழிவுநீரை வீதியில் செல்லும் வெள்ள வாய்க்காலுக்குள் திருப்பிவிட்டவருக்கு 5000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை தென்கிழக்கு பிரதேசத்தில் வசிக்கும் குடியிருப்பாளரினால் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவு நீரினை மழைநீர் வழிந்தோடுவதற்காக கட்டப்பட்ட பொது வாய்க்காலினுள் விடப்பட்டுள்ளது. அதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்திற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டிற்கு அமைவாக குறித்த நபர் இனங்காணப்பட்டு அவருக்கு எதிராக வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் பருத்தித்துறை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் நீதிமன்றத்தினால் 5000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்போது குற்றத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அடிப்படையில் நீதிமன்றம் 5000 ரூபாய் தண்டப்பணத்தினை விதித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.